என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து ஹவு டு ரிமூவ் ஆல் நம்பர்ஸ் ஏ வேர்ட் டாக்குமெண்ட். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியா எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்னோட வீடியோவை வந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுல வந்து இந்த மாதிரி 5 விதமான டைப்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆல் ஹோல் நம்பர்ஸ். ஓகேங்களா, ஃபுல் நம்பர் எப்படி வந்து ரிமூவ் பண்றது, ஒரு என்டையர் டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா நம்பரையும் ரிமூவ் பண்றது எப்படி ஈஸியா அப்படிங்கறத பத்தியும். ரெண்டாவது வந்து அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இந்த இருக்கு பாத்தீங்களா, மேல இருக்கிறது சூப்பர் ஸ்கிரிப்ட், கீழே இருக்கிறது சப்ஸ்கிரிப்ட். H2Oங்கிறது சப்ஸ்கிரிப்ட், மேல A2ங்கிறது சூப்பர் ஸ்கிரிப்ட். அதை எப்படி ரிமூவ் பண்ண, அந்த மாதிரி நம்பர்ஸும் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா. அப்புறம் மூணாவது வந்து ரிமூவ் நம்பர்ஸ், ட்ரைலிங் கேரக்டர்ஸ்ன்னு சொல்றது. அதாவது நம்பருக்கு பின்னாடி டாட் இருக்கு, நம்பருக்கு பின்னாடி டாட் இருக்கு, நம்பருக்கு பின்னாடி கம்மா இருக்கும், சில நம்பருக்கு பின்னாடி பிராக்கெட் இருக்கும், இந்த மாதிரி பிராக்கெட் இருக்கும். இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறத பத்தி தேர்ட் ஒன்று பார்க்க போறோம். ஃபோர்த்து வந்து என்க்ளோசிங் கேரக்டர்ஸ். நம்பருக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் இந்த மாதிரி நம்ம என்க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த பிராக்கெட் இருக்கு, இது வந்து ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, கர்லி பிரேஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்றது அப்படிங்கிறதும். அடுத்தது வந்து ஃபைனலா வந்து ரிமூவ் ஆல் டெசிமல் நம்பர்ஸ். இப்போ பாயிண்ட்ல வரும், 0.02, 25.1, 25.23, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா அங்கங்க நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஹோல் நம்பரா இருக்கு, முழு நம்பரா இருக்கு, பாயிண்ட்ல இல்ல, பிராக்கெட் இல்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஈஸியா எப்படி ரிமூவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி 2 எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப், நான் வந்து ஒரு பேராகிராஃப் தான் உங்களுக்கு சாம்பிளுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க என்டையர் டாக்குமெண்ட்டும் ரிமூவ் பண்ணணும்னா ஃபுல்லா கண்ட்ரோல்லையே கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா. எனக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு, நெட்ல இருந்து காப்பி பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்ல நம்பர்ஸ் இருக்கும், இடையில இந்த 0.2 இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் அந்த நம்பர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இந்த பக்கம் ஃபைண்ட் போங்க, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். செகண்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா, ரீப்ளேஸ்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ரீப்ளேஸ் இல்லைன்னா கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த ரீப்ளேஸ்ங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த கேரக்டர் சிம்பிள், இந்த சிம்பிள் அடிச்சுக்கோங்க, கேரக்டர் சிம்பிள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஹேஷ் சிம்பிள். ஓகேங்களா, ஹேஷ்ங்கிறது நம்பரை குறிக்கும். ஓகேங்களா, ரீப்ளேஸ்ங்கிறத டம்மியா விட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ நான் இந்த என்ன பண்ணியிருக்கேன், இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டாக்குமெண்ட்னா ஃபுல் டாக்குமெண்ட் தான். அந்த ஒரு பேராகிராஃப்ல உள்ள நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி இல்லை, இந்த சிம்பிள் கமாண்ட் தான். கேரக்டர் சிம்பிள் ஹேஷ் ரீப்ளேஸ் வித்ல எம்டியா கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா நம்பர்ஸும் 15 செகண்ட்ல ரிமூவ் ஆயிடும். பாருங்க, 30 ரீப்ளேஸ்மெண்ட் வேர்டுன்னு வருது. யூ வாண்ட் டு சர்ச் ரிமைண்டர்னு கேட்குது, நோ கொடுத்துறேன். பாருங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாமே போயிடுச்சு ஒரே செகண்ட்ல. ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸியா நம்மளால நம்பர்ஸை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துணும். பாருங்க, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான், சேம் மெத்தட் தான். இதுல வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இருக்கு, சப்ஸ்கிரிப்ட்ல எல்லாம் நம்பர்ஸ் இருக்கு, இங்க இருக்கு, இங்க இதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க. இல்லைன்னா ரீப்ளேஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஹேஷ் சிம்பிள் கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருங்க. 7 ரீப்ளேஸ்மெண்ட் மேடுன்னு வருது. டூ யூ வாண்ட் டு நோ கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ எல்லா நம்பர்ஸும் இதுல ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடுச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள் ஓவர். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ரிமூவ் நம்பர் வித் ட்ரைலிங் கேரக்டர்ஸ். ட்ரைலிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பருக்கு பின்னாடி இருக்க கேரக்டர் பேரு ட்ரைலிங் கேரக்டர்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1.2 டாட் இருக்கு, ஒன்னுக்கு அப்புறம் இங்க வந்து 1க்கு அப்புறம் கமா இருக்கு, பிராக்கெட் இருக்கு, கமா இருக்கிறது,
ஓகேங்களா. இந்த மாதிரி கம்மா இருக்கு, நம்பருக்கு அப்புறம் கம்மா இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ட்ரைலிங் கேரக்டர்ஸ்ன்னு சொல்றது, முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து லீடிங் கேரக்டர்ஸ்ன்னு சொல்றது. இப்போ 0.1 A3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்பருக்கு முன்னாடி வந்து இருக்கிறது லீடிங் கேரக்டர்ஸ்ன்னு சொல்றது, ட்ரைலிங் கேரக்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்றது. அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலிங் கேரக்டர்ஸ்னா நீங்க சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இருக்கிறதா ட்ரைலிங் கேரக்டர்ஸ். 25.92 கமா 21 பிராக்கெட் இருக்கு, 45 அந்த மாதிரி பிராக்கெட்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்பருக்கு பின்னாடி இருக்கிறது ட்ரைலிங் கேரக்டர்ஸ். இப்போ இதுல வந்து நான் வந்து இந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்னு இருக்கு. இது எப்படி ஈஸியா ரிமூவ், இப்போ 2 பேராகிராஃபும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 4ல டாட் இருக்கு, இதுல வந்து டாட் இல்லை. ஓகேங்களா. அதாவது நம்பர் பக்கத்துல டாட் வைக்கணும். கொடுத்துட்டு Ctrl+H கொடுத்துட்டு இதுல போய் கேரக்டர் சிம்பிள் ஹேஷ் டாட் ரீப்ளேஸ் கொடுத்துறேன். ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். பாருங்க 4 ரீப்ளேஸ்மெண்ட் வேர்டுன்னு வருது. நோ கொடுத்துருங்க. பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள 4 போயிடுச்சு, இதுல அப்படியே இருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் உள்ளது ஓவர். ஓகே. செகண்ட் எக்ஸாம்பிள், அடுத்தது வந்து பிராக்கெட் இருக்கு. நம்பர் பக்கத்துல ட்ரைலிங் கேரக்டர்ல பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு பின்னாடி வந்து பிராக்கெட் இருக்கு. அந்த பிராக்கெட்டை எப்படி எடுக்கிறது, 2 நம்பர் வேற இருக்கு. இந்த மாதிரி 2 நம்பர் தான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். Ctrl+H கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து 2 நம்பர்னா 2 கேரக்டர் கொடுத்துருக்குங்க. ஒரு நம்பருக்கு ஒரு கேரக்டர் ஹேஷ், அது வந்து ஒரு நம்பர் தூக்கும், சிங்கிள் டிஜிட்டை தூக்கும். கொடுத்துட்டு இந்த பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. பிராக்கெட் இதுல எல்லாமே பிராக்கெட் இருக்கு. டாட் வச்சுக்கோங்க, டாட்டும் இருக்கு. ஓகேங்களா. டாட் இருக்கிறதுனால டாட், இதுல மட்டும் டாட் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்ல. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது கேரக்டர் சிம்பிள் ஹேஷ், அது வந்து ஒரு நம்பர் ஒரு டிஜிட் தூக்கும். அடுத்ததுலயே இன்னொரு 2 டிஜிட் வச்சு ஒரு கமா வச்சு ஒரு புள்ளி இருந்து அதெல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா. ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இங்க 2 ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. ஏன்னா 2 டிஜிட்ல இது 2 கமா இருக்கு, இது 2 கமா இருக்கு. நோ கொடுத்துருவோம். இப்ப அந்த 2 டிஜிட் மட்டும் போயிருக்கு. ஓகேங்களா. இது போகல அப்படின்னா இங்க கமா வச்சுக்கோங்க. கமா வச்சுட்டு இங்கேயும் கமா வச்சிருக்கேன். 4லயும் கமா இருக்கு. ஓகே. போய் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சிங்கிள் டிஜிட் மட்டும்னா ஒரே ஒரு வட்டி கொடுங்க. ஹேஷ் கேரட் ஹேஷ் பிராக்கெட் டாட் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருவேன். ரீப்ளேஸ்ல வச்சுக்கோங்க. ரீப்ளேஸ்ல போயிட்டு இதுல கொடுத்துருங்க. பாயிண்ட் வாட்ல அதை கொடுங்க. இது ரீப்ளேஸ் வந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தனா 2 ரீப்ளேஸ்மெண்ட் வரும் வேர்டுன்னு வருது. நோ கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. இது இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஓவர். அடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 1 இந்த மாதிரி நம்பர் பக்கத்துல கமா கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கமா இருந்தா எப்படி பண்றது அப்படின்னா அதே மாதிரிதான். இந்த இடத்துல அந்த கேரக்டர் சிம்பிள் ஹேஷ் கொடுத்துட்டு கமா கொடுத்து அந்த நம்பர் பக்கத்துல இருக்கக்கூடிய ரீப்ளேஸ்ல கொடுக்கணும். கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இந்த பேராகிராஃப்ல 4 ரீப்ளேஸ்மெண்ட் வேறு மாடுன்னு வருது. பாருங்க, இதுல வந்து இருந்த 4 நம்பர்ஸும் போயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அதே மாதிரிதான். பிராக்கெட் இருக்கு. ஓகேங்களா. இப்போ 2 டிஜிட் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நான் இதை ரிமூவ் பண்ணணும்னா Ctrl+H கொடுத்துட்டு நம்பர் கேரக்டர் திருப்பி கேரக்டர் ஹேஷ் கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து டாட் வச்சிருங்க. ஓகேங்களா. டாட் வச்சுட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தனா நோ கொடுத்துறேன். பாருங்க 4 போயிடுச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி இது பண்ணிடலாம். 4th எக்ஸாம்பிள் வந்து ரிமூவ் த நம்பர்ஸ் அண்ட் என்க்ளோசிங் கேரக்டர் டுகெதர். இந்த மாதிரி நம்பர்ஸுக்கு முன்னாடி பின்னாடி என்க்ளோஸ் ஆகியிருந்தா அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இதுல பாருங்க 44. இது அதே மெத்தட் தான். கூட செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+H கொடுத்துட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல 2 நம்பர் முன்னாடி ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் பிராக்கெட், ஸ்கொயர் இல்ல ஓப்பன் பிராக்கெட், இந்த இடத்துல க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துறேன். ஓகேங்களா. நடுப்புற 2 டிஜிட் இருக்கு. இது சிம்பிள் டாட் வச்சிருக்கேன். ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இப்போ 4மே போயிடுச்சு. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது அதே மாதிரிதான். ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. Ctrl+H கொடுத்துட்டு இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்,
ரீப்ளேஸ்மெண்ட் டன்னு வருது. இதில் வந்து டாட் வைக்கல, அதனால இந்த 3 தான் டன். டாட்டோட சேர்த்து கொடுத்தோம்னா 4 போயிடும் டாட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளால எல்லாமே பண்ண முடியும். இப்போ இந்த கேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்பரை ரிமூவ் பண்ணிடுங்க, அப்புறம் அந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணுங்க. பாருங்க, இந்த கேஸை பொறுத்தளவு இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இப்போ 2 டிஜிட் இருக்கு அப்படின்னா இந்த கர்லி பிராக்கெட் கேரக்டர் சிம்பிள் ஹேஷ் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுங்க. ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தேன்னா என்ன ஆகும், 2 டைம்ஸ் கொடுத்தேன், இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் போயிடுச்சு. 2 சிங்கிள் டிஜிட்ல உள்ளது எல்லாமே போயிடும். இதே டபுள் டிஜிட் கொடுத்தீங்கன்னா டபுள் டிஜிட் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை ரிமூவ் பண்ணுங்க. 2 டிஜிட்டுங்கிறதுனால கர்லி பிராக்கெட்ல திருப்பி கேரக்டர் சிம்பிள் ஹேஷ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரீப்ளேஸ்மெண்ட் மேடு டன்னு வருது. இப்போ 4 போயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். இது வந்து அதே மெத்தட்ல தான், முன்னாடி பின்னாடி வந்து இந்த சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த சிம்பிள் ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் இருக்கு, அதனால க்ளோசிங் ப்ராக்கெட் டாட் வைக்கிறதுனா டாட் வைங்க. இங்கே டாட், இதில் மட்டும் டாட் இல்லை, இந்த இடத்துல டாட் இல்லை, 3 கேரக்டர்ல டாட் இருக்கு. ஓகேங்களா? டாட் வச்சுருக்கேன். டாட் வைக்காம பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 போயிடும். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துறேன். இப்போ பாருங்க, நம்பர்ஸ் இருந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. 4th மெத்தட் ஓவர். 5th லாஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர். இதை வந்து 2 விதமா பண்ணலாம் நீங்க. ஒன்று வந்து நம்பர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, பாயிண்ட் வரலையும் உள்ள நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். 2 மெத்தடு. ஈஸியான மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் ஈஸியான மெத்தடு. கண்ட்ரோல் ஹெச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. ஹோல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டாட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஹோல் நம்பர்ஸ் டாட் வச்சிருக்கேன், இந்த டாட் வரலையும் இருக்கிற எல்லா நம்பரும் ரிமூவ் ஆயிடும். ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். 7 முடிஞ்சிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாட்டு போயிடும். இப்போ வந்து இப்போ திருப்பி அகைன் இன்னொரு வாட்டி கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க, திருப்பி வந்து ரீப்ளேஸ் கொடுங்க. ஓகேங்களா? டாட் இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் வந்து வெறும் ஹோல் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுங்க. இப்போ எல்லா நம்பரும் போயிடுச்சு. இதான் வந்து டெசிமல் நம்பர் பண்றதுக்கு ஈஸியான மெத்தடு. இல்ல நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 22.2, இப்போ 33.3, 44.1 இப்படி இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க. அதே மாதிரி 2 டிஜிட் ஹோல் நம்பர் இருக்கு, ஸ்லாஷ் ஹேஷ் கொடுத்துட்டு ஹேஷ் கொடுக்குறேன். டாட் வச்சுட்டு ஸ்லாஷ் கேரக்டர் சிம்பிள் ஹேஷ் கொடுங்க. பாருங்க, இந்த இதே மெத்தட்ல இங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே ரீப்ளேஸ் ஆகி இல்லை 0 ஆயிடுச்சு. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.